வணக்கம் நண்பர்களே! சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கோவில்பட்டியிலேருந்து திருப்பதிக்கு என்னென்ன ட்ரெயின் இருக்கு? என்ன டைமில வந்து கோவில்பட்டியில கிளம்புது? எத்தனை மணிக்கு திருப்பதிக்கு போகுது? எந்த வழியில போகுது? எவ்வளோ டிக்கெட்டு? இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ, இந்த நண்பர்களே நம்ம சேனல் சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவில்பட்டியிலேருந்து திருப்பதிக்கு போகக்கூடிய ட்ரெயின் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க. மொத்தம் 5 ட்ரெயின் இருக்குது. 20604 அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் மண்டே திங்கட்கிழமை மட்டும் வாரத்தில் ஒரே நாள் கோவில்பட்டியில் 12:55க்கு கிளம்புது. கோவில்பட்டியில் 12:55 12:55னா நைட்டு 12:55 மண்டே, அதாவது திங்கட்கிழமைன்னு போட்டிருந்தாலும் நம்ம நார்மலாக நம்ம என்ன செய்வோம்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 12 மணிக்கு மேலே போனதுனால அதை திங்கட்கிழமை அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் மண்டே ஒன்லி நைட்டு 12:55க்கு கோவில்பட்டியில் கிளம்புது. 13 மணி நேரம் 55 நிமிஷம் ட்ராவல் பண்ணி ரேணிகுண்டா ஜங்ஷனுக்கு 14 மணி 50 நிமிஷம், அதாவது மதியம் 2:50க்கு போய்விடுகிறது. அடுத்து 17070 கேப் ஹைதராபாத் எக்ஸ்பிரஸ் ஃப்ரைடே மட்டும், அதாவது வெள்ளிக்கிழமை மட்டும் வாரத்தில் ஒரே நாள் காலையில் 8:22க்கு கோவில்பட்டியில் கிளம்புது. 8:22க்கு கோவில்பட்டியில் கிளம்புது. 13 மணி நேரம் 43 நிமிஷம் ட்ராவல் பண்ணி திருப்பதிக்கு 22:05 அப்படின்னா நைட்டு 10:05க்கு வந்துடுது. நைட்டு 10:05. அடுத்து 16352 என்சிஜே எல்டிடி எக்ஸ்பிரஸ் வாரத்தில் 2 நாள், தேர்ஸ்டே அண்டு சண்டே, அதாவது வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வாரத்தில் 2 நாள் கோவில்பட்டியில் 8:55க்கு எடுக்கிறாங்க. காலையில் 8:55க்கு எடுத்தால் 13 மணி நேரம் 30 நிமிஷம் ட்ராவல் பண்ணி ரேணிகுண்டா ஜங்ஷனுக்கு 22:25க்கு வருது. 22:25னா நைட்டு 10:25க்கு வந்து விடுகிறது. அடுத்து 16354 காச்சிகுடா எக்ஸ்பிரஸ் சாட்டர்டே மட்டும், அதாவது சனிக்கிழமை மட்டும் கோவில்பட்டியில் காலையில் 11:30க்கு எடுக்கிறாங்க. கோவில்பட்டியில் காலையில் 11:30க்கு எடுத்தால் காலையில் 11:30க்கு எடுத்து 13 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நைட்டு 12:30க்கு போயிடுது. நைட்டு 12:30க்கு போயிடுது திருப்பதிக்கு. 16787 திருநெல்வேலி எஸ்விடிகே எக்ஸ்பிரஸ் மண்டே மட்டும், திங்கட்கிழமை மட்டும் கோவில்பட்டியில் சாயங்காலம் 18:55 சாயங்காலம் 6:55க்கு கிளம்புது. 14 மணி நேரம் 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணி திருப்பதிக்கு காலையில் 9:05க்கு வந்துடுது. ஸோ நண்பர்களே, இது வந்து டைமிங் பார்த்தோம். அதே நேரத்தில் ஒவ்வொரு ட்ரெயினும் எந்த வழியில் போகுது, ரூட்டு, அந்த வழி சொல்லுவோம், ரூட் இருக்குல்லையே, அந்த ரூட்டு பார்ப்போமா. 20604 கோவில்பட்டியில் வந்து 12:55 கிளம்ப பார்த்தோமா. நைட்டு 12:55 கிளம்புது அப்படின்னா கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், பழனி, இப்படி போயிடுது. திண்டுக்கல் போய் பழனி போயிடுது. பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் ஜங்ஷன், திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, ரேணிகுண்டா. அப்போ என்ன செய்யணுனாக்கும் மதுரை, திண்டுக்கல் போய் அப்படியே பழனி, பொள்ளாச்சி, பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் போய் திருப்பூர் போகுது. கோயம்புத்தூர் போய் திருப்பூர், ஈரோடு, அந்த ரூட்டில் போகுது. அடுத்து 17070 இந்த வண்டி எந்த ரூட்டில் போகுது அப்படின்னா கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, கொடைக்கானலோடு திண்டுக்கல் வந்துட்டு அப்படியே திருச்சிராப்பள்ளி போகுது. திண்டுக்கல் டு திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் அப்படி சுற்றுது. தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, சிதம்பரம், திருப்பாதிரி, புலியூர், விழுப்புரம், அப்படியே திருவண்ணாமலை ரூட்டு. திருவண்ணாமலை, காட்பாடி, சித்தூர், பாக்காலா, திருப்பதி, இந்த ரூட்டில் போகுது.
அடுத்து 16352 NCJ LTT எக்ஸ்பிரஸ் தேர்ஸ்டே அண்ட் சண்டே 2 நாள் ஓடுது இல்லையா? இது எந்த ரூட்டில் போகுது அப்படின்னா கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, ஸ்ரீரங்கம், அரியலூர், விருதாச்சலம், விழுப்புரம், திண்டிவனம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம். அப்படியேப்பா செங்கல்பட்டு போகுது 3வது. இதுவுமே வேற ரூட்டு. அரக்கோணம், திருத்தணி, ரேணிகுண்டா. அப்போ ரேணிகுண்டா வரைக்கும் இந்த ட்ரெயின் போகுது. இது 3 ட்ரெயினும் 3 ரூட்டில் போய்கிட்டு இருக்கு. அடுத்து பார்ப்போம். அடுத்து 16354 காச்சிகுடா எக்ஸ்பிரஸ் எந்த ரூட்டில் போகுது அப்படின்னா கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி போயிட்டு இது அடுத்த ரூட்டு. திருச்சிராப்பள்ளி கரூர் ஜங்ஷன் போகுது. கரூர், நாமக்கல், ராசிபுரம், சேலம், சோலார்பேட்டை, வாணியம்பாடி, கொடியாத்தம், காட்பாடி, சித்தூர், திருப்பதி. இது அடுத்த ரூட்டில் போகுது. 4 ட்ரெயினுமே 4 ரூட்டில் போகுது. அடுத்து 16787 இந்த ட்ரெயின் எந்த ரூட்டில் போகுது அப்படின்னா கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, கொடைக்கானல் ரோடு, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, கரூர் ஜங்ஷன். இது அடுத்த ரோடு. கரூர் போயிட்டு நேரம் ஈரோடு போயிடுது. ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, சித்தூர், திருப்பதி, ரேணிகுண்டா. ஸோ அப்படி போகுது. ஸோ 5 ட்ரெயினுமே 5 ரூட்டில் போய்கிட்டு இருக்கு. அதனால் எந்த ரூட்டுன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. அதே நேரத்தில் எவ்வளோ டிக்கெட் அதையும் பார்த்துருவோமா? வாங்க. ரிசர்வேஷன் டிக்கெட் எவ்வளோனா ஸ்லீப்பர் கிளாஸ் 395 ரூபா. அப்புறம் தேர்ட் ஏசி 1040 ரூபா. அப்புறம் செகண்ட் ஏசி 1470 ரூபா. வேறு ட்ரெயினில் 425 ரூபா ஸ்லீப்பர் கிளாஸு. தேர்ட் ஏசி 1125 ரூபா. செகண்ட் ஏசி 1590 ரூபா. ஃபஸ்ட் ஏசி 2245 ரூபா. இது மொத்தம் 759 கிலோமீட்டர் போகுது. இது 673 கிலோமீட்டர் போகுது. அந்த கிலோமீட்டரை பொறுத்து தான் உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் மாறும். ஒரே ஊரில் போனாலும் கிலோமீட்டர் தான். இப்போ 721 கிலோமீட்டர், 759 கிலோமீட்டர், 721 கிலோமீட்டர் இந்த ரூட்டு. ஸ்லீப்பர் கிளாஸ் 415, தேர்ட் ஏசி 1090, செகண்ட் ஏசி 1545. அதனால் ட்ரெயின் டிக்கெட்டு நார்மலாக எவ்வளோ டிஸ்டன்ஸோ அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு டிக்கெட் போடுவாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ட்ரெயினும் 5 ட்ரெயின் 5 ரூட்டில் போகிறதுனால ஒவ்வொன்றுக்கும் கிலோமீட்டர் மாறும். அதனால் டிக்கெட்டு ஃபேருமே மாறுது. கொஞ்சம் கூட குறைச்சி வரும், அவ்வளோதான். நண்பர்களே, மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அதிக மக்கள் பயனடையும் வகையில் நாங்கள் வீடியோ போட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த வீடியோ நிறைய பேருக்கு நிறையா குரூப்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு சென்று சேருவண்ணம் இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண நினச்சிங்கனாக்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். உங்கள் பயணம் இனிதாகுக.